வணக்கம் நண்பர்களே, அன்போடு நான் உங்கள் ராகவிஸ்வா. நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்க ஜெர்மனியில் பிறக்கிறாங்க. அவங்க அப்பா வைக்கல் தொழில் செய்கிறாங்க. சிறு வயசில் நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்க பயங்கர சுட்டியாக இருப்பாங்களாம், பயங்கர சேட்டை பண்ணுவாங்களாம். அதை அவங்களால அடக்கவே முடியாதான். அப்போ தான் தன்னுடைய வீட்டுக்கு அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் வந்து போகிறாரு. அவர் வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது. நண்பர்ன்றதுனால போய் வராரு. அங்கே தான் முதல் முறையாக புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நம்ம கார்ல் மார்க்ஸ் உருவாகுது. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஷேக்ஸ்பியர் அவங்கள பற்றி புத்தகங்கள் இருக்குமா, அதை படிப்பாங்களா, அந்த கதைகள் படிக்கிறது, வேறு நடனம் ஆடுறது, அங்கே நாடகம் போட்டு பார்க்குறது, அப்படி அங்கே தான் முதல் முறையாக நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்களுக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கு. அதன் பிறகு தான் அவர் அதிக புத்தகங்களை வாசித்தார், நிறைய எழுதினார், புரட்சி செஞ்சார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஆரம்ப காலம் அவர் அப்பாவுடைய நண்பர் வீட்டுக்கு போகும்போது தான் அங்கே ஷேக்ஸ்பியரை பற்றி அவங்க வீட்டில் எல்லாருமே நேசிப்போட அந்த புத்தகங்கள் வாசிக்கிறாங்க, புத்தகங்கள் படிக்கிறாங்க, அங்கே நடனம் ஆடுறாங்க. அங்கே தான் நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்களுக்கு முதல் முறையாக புத்தகம் வாசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கு. தொடர்ச்சி அங்கே போய் தான் புத்தகங்கள் படிக்க, எழுத, அந்த மாதிரி அவர் வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. அங்கே தான் அவருடைய வாழ்க்கை துணையும் சென்னியும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கார்ல் மார்க்ஸ் அவங்க பள்ளி பருவத்தில் எல்லா மாணவர்களை போல தான் சண்டை போடக்கூடியவராகவும் கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகக்கூடியவராகவும் கூட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கல்லூரி காலங்களில் படிக்கிறப்ப அங்கே பார்த்திங்கன்னா ஒரு தத்துவவாதியை எல்லாருமே பயங்கரமாக பேசிக்கிறாங்க. அவர் தான் ஹெலல். அந்த ஹெலலை பற்றி இவரும் தெரிஞ்சுக்கிறாரு. இவர் சொல்லப்போனால் ஒரு கெலல்வாதியாக தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. யார் அந்த கெலல்? அவருடைய தத்துவத்துக்கு இந்த மாணவர்கள் மத்தியில் என்ன இவ்வளோ பெரிய பேர் இருக்குது அப்படின்னு தேடி அவரை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு நண்பர்கள்லாம் ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடிக்கிறது, செய்கிறது, அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த டீமில் நம்ம கார்ல் மார்க்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்க குடிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லா மாணவர்கள் போலயே அவர் அரட்டி அடித்து ஜாலியாக இருப்பார். அவர் அந்த ஹெலல் வாதியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஹெலலை பற்றி படிக்கிறாரு. அவர் இந்த பூமி எப்படி தோன்றுனது, எப்படி சுழலுது, என்ன செய்யுது அப்படின்னும் போது அவர் கடவுளுடைய பிரதிநிதிகளாக இங்கே ஆளக்கூடிய அரசர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆட்சியாளர்களுக்கு துதிப்பாடுறாரு. அந்த இடத்துல தான் நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்க நான் கெலல்வாதியாக இருந்தாலும் அவர் சொல்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னு அதை உடைச்சி அவரை ஊராக தொடுத்த வேட்டை நாய்களை தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக வேட்டையாடியவர் தான் நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்க.